ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்பில் வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கமெண்ட்ஸுக்காக பற்றினா யூடியூப் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, வாய்ஸில் ரீப்ளே பண்ணுற ஒரு புது அப்டேட்டை பற்றினா யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறது வந்து இதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசியும் வந்து கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணலாம். இந்த அப்டேட் வந்து ஜனவரி 2nd வீக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு வராமல் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இது வந்திருக்கு. இந்த வாய்ஸ் ரீப்ளே உங்கள் சேனலுக்கு வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு எந்த விதமான மெயிலும் வந்திருக்காது, எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்காது. எனக்கு அந்த மாதிரி வரல. நான் இன்ஸ்டாகிராமில் யூடியூபோட சேனலை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுருந்தாங்க. அதை பார்த்தா நான் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. உங்கள் சேனலுக்கு இந்த வாய்ஸ் ரீப்ளே அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளே பண்ணுற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்ட் மாதிரி காட்டும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ட்ராக் மாதிரி காட்டும். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுதான் இந்த வாய்ஸ் ரீப்ளே ஆப்ஷன். இதில் ரெக்கார்டிங்க்கு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு யூடியூப் வந்து 30 செகண்ட் மட்டுமே ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் ரீப்ளே சென்ட் பண்ண போகிறீங்கன்னா 30 செகண்டுக்குள்ளே தான் சென்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிடும். கரெக்டாக 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே அது 30 செகண்டில் மீதி எவ்வளோ நேரம் இருக்குன்னு கீழே வந்து செகண்ட் ஓடிட்டே இருக்கு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் எப்போ முடிய போகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது 30 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் பேசுறது வரையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் தான் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து பேக் ஆப்ஷன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் பேக் போயிடும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது வந்து சேவ் ஆகாது. நீங்கள் திரும்பவும் போய் உங்களுக்கு தேவையானதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் நினச்சதை சொல்லணும்னா நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப கூட ரெக்கார்ட் பண்ணலாம். சென்டராக இருக்கிற அந்த பட்டன் வந்து ப்ளே பண்ணுற பட்டன். நீங்கள் வந்து என்ன பேசியிருக்கீங்க ரீப்ளேலன்றதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக அந்த பட்டன். கடைசியாக இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் லாஸ்ட்டாக அந்த பட்டன் வந்து சென்ட் பண்ணுற பட்டன். நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓகேனா நம்ம அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வாய்ஸ் ரீப்ளே வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். இதில் வாய்ஸ் ரீப்ளே அப்லோடிங் அப்படின்னு போட்டு கொஞ்ச நேரம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 30 செகண்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அது வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் யாருக்கு வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளே பண்ணீங்க அவங்களும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேறு யார் இருந்தாலும் வந்து அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இல்லை இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா பக்கத்தில் 3 கோடு இருக்குது பாருங்கள், அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி டெலீட் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு திரும்பவும் வந்து ரீப்ளே பண்ணாலும் வாய்ஸ் ரீப்ளே வந்து பண்ணிக்கலாம். அது கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் எத்தனை பேருக்குன்னா ரீப்ளே வந்து பண்ணலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. அது உங்கள் இஷ்டம் தான். இப்போதைக்கு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூடியூப்பில் ஆல்ரெடி மானிட்டைசேஷன் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் மானிட்டைசேஷன் வாங்கினவங்களுக்கே வராமல் கூட இருக்கலாம். எதனால யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால் உங்களுக்குலாம் வரது கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இந்த அப்டேட் வரும் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இந்த வாய்ஸ் ரீப்ளே அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அதை பற்றின கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.